அந்த இரக்கங்களும் அவருடைய கிருபையும் பரிபூர்ணமான தேவன் ஒரு சைடுல சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், இன்னொரு சைடுல நம்மோடு இணைந்து இருக்கிற ஒரு ஆமென் அல்லேலூயா தாழ்மையின் ரூபமான ஒரு இயேசு. தனக்கு தானே பிரயோஜனமாய் வாழ்ந்தவர், பிறருடைய அக்கறையிலே பிறருடைய வாழ்க்கையை அக்கறை இல்லாதவனுடைய வாழ்க்கையை தான் கடைசி காலத்தில் உள்ள அவருடைய கோபாக்கினிக்கு விலக்கி காக்கிற அது மறைவிடமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இந்த ராஜா ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி இருக்கிறானா, நம்முடைய வாழ்க்கையில மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் செத்தது போல இனியினால் வாழ முடியாது, இனியினால் எழுத முடியாது, அப்படிப்பட்ட நிலைக்குள்ள ஒருவேளை தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், ஒரு வசனத்தை இந்த காலை வேளை தியானத்திற்காக நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 32வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைதனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலாகவும் இருப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலையிலும் உடைய வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, அப்பா எங்கள் வாழ்க்கையில மறைவிடமாக புகலிடமாக ஆண்டவரே நீர்காலாக தகப்பன் எங்கள் வாழ்க்கையில கண்மலை நிழலாக இருப்பதற்காக நான் நன்றி சொல்கிறேன். எங்களோடு இடைப்படும் பேசும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இடைப்பட்டு பேசி நீங்க ஆசீர்வதிக்கும்படியா அடிமை ஒப்புவிக்கிறேன். வெளிப்பட்டு நீர் யாவரையும் ஆசீர்வதி, இயேசுவின் நல்ல நாமத்திலேயே வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இங்கே ஏசாயா சொல்ல ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுடைய அரசாட்சியில என்ன, அவர் எப்படி அவர் ராஜரீகம் பண்ணுகிற நீதியாக அரசாளுகிற அந்த ராஜ்யத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 1வது வசனத்திலே, இதோ ஒரு ராஜா நீதியாய் என்ன செய்வார், அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைதனம் பண்ணுவார்கள். இன்றைக்கு உள்ள உலகத்துல பல ராஜ்யங்கள், பல தேசங்கள், பல ராஜாக்களால நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாலே ஆளுகை செய்யப்பட்டு வருகிறது. ஆனா இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆமென். தானியேலுடைய புத்தகம் 2வது அதிகாரத்துல அன்றைக்கு இருந்த நேபுகாத்நேச்சர் என்கிற மன்னன் சாம்ராஜ்யமாய் வல்லரசாய் இருக்கிற அவனுடைய நாட்களிலே ஆண்டவர் அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பாரம், எனக்கு பின்னாக இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே ஒரு காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். அவனுக்கு ஒரு பொற்சிலையை காண்பித்து ஒவ்வொரு ராஜ்யங்களுடைய தன்மைகளை சொல்லிவிட்டு கடைசியாக 44வது வசனத்திலே ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறார். அந்த ராஜ்யங்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவனானவர் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் பெயர்ந்து வந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறதை கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானும் என்றால் என்றென்றைக்கும் இருக்கும். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை ஆண்டவர் ஆகிய தேவன் தீர்க்க தரிசனமாய் அவர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. எல்லாம் பொன்னை போன்ற வெள்ளியை போன்ற எல்லா ராஜ்யங்களும் அழிக்கப்பட்டு கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல், அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு, அவன் எல்லா ராஜ்யத்தையும் அழித்து தானும் என்றால் என்றென்றைக்கும் நிலைநிற்கிற ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். இதைத்தான் தானியேல் 7:13-14 நாம வாசிக்கிறோம். இதைத்தான் ஏசாயா 9:7 வாசிக்கிறோம். இதைத்தான் எரேமியா 23:5-6 வசனங்களில் வாசிக்கிறோம்.
எனவே 23:5-6 வாசிங்க. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடத்திப்பார். அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதை கரங்களை சொல்லாம ஒரு வசனம் அல்ல, பல வசனங்கள் அவருடைய ராஜ்யத்தை 1000 வருஷ அரசாட்சியின் காலங்களை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். அதுதான் அவர் பூமியிலே ஒரு மனிதகுமாரனாய் உலகத்தில் வெளிப்பட்டு முழு உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வெளிப்பட்ட அந்த கர்த்தர் வாய் திறந்து பேசும்போது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எல்லாரையும் அழைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜபாரத்தை கர்த்தர் தேவ ஜனங்களாகிய நமக்கு கொடுக்கிறார். ஆமென். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், பிரபுக்கள் நியாயமாக துரைதனம் பண்ணுவார்கள். பிரபுக்களாக இருக்கிற நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீதியாய் நீதிமானாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாவரும் என்ன செய்வார்கள்? அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். இயேசுவோடு கூட கரங்களை சொல்லாமா? அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் அரசாட்சியை நமக்கு செய்கிறார். இப்படிப்பட்ட ராஜா ஆமென் ஆளுகை செய்யும் பொழுது அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று சொல்லுதா இங்கே வாசிக்கிறோம். ஆமென். 16ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயம் அவருடைய ராஜ்யத்திலே வாசமாய் இருக்கும். ஆமென். நீதி தங்கி தரித்து இருக்கும். ஆமென். அங்க துன்மார்க்கருக்கு இடமே இல்ல. துன்மார்க்கருக்கு அங்க மொத்தத்துல இடமே கிடையாது. எல்லாம் நீதி வாசமாய் இருக்கும். அவருடைய ராஜ்யத்தில் நீதி வாசமாய் இருக்கும். நீதியின் கிரியை உள்ள சமாதானம், அதாவது அந்த நீதியின் கிரியினால் உண்டாகிற ஃப்ரூட் என்ன உண்டாகிறது? சமாதானமும் நீதியின் பலன் அந்த ஃப்ரூட் ஆஃப் ஆமென் ரைச்சியஸ் அமெரிக்கையும் சுகமுமாம். அல்லேலூயா. அப்போ அந்த நாளின் ராஜ்யத்திலே நீதி வாசமாய் இருக்கும்போது, நீதிபரராய் இருக்கிற இயேசு ராஜபாரம் பண்ணும்போது, அவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்ய பாரத்தை பெறும்பொழுது அங்கே நீதியின் பலன் உண்டாயிருக்கும். அந்த நீதியின் பலன் என்ன? அமெரிக்கையும் சுகமும் சமாதானமும். அல்லேலூயா. அங்க ஒருவர் அடித்துக் கொள்வதோ ஒருவர் பாதித்துக் கொள்வதோ கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவான ஒரு மகிமை உள்ள ராஜ்யத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். எப்போ அது ஆரம்பிக்கும்? வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயிற்று. கரங்களை சொல்லாமா? அப்படிப்பட்ட கம்பீர முழக்கம் வானத்தில் 7ஆம் தூதன் எக்காளம் ஊதி முடிக்கும் பொழுது ஆமென் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யமாய் மாறின. அந்த ராஜ்யம் பரிசுத்தவான்கள் கையில கொடுத்து முழு உலகத்திலும் ஆண்டவராய் இயேசு ஆளுகை செய்வார். யாரெல்லாம் அப்படி ஆளுகை செய்ய ஆசைப்படுறீங்க? ஆமென். அப்ப பாத்துக்கலாம், எப்ப பாத்துக்கலாம்? நமக்கு ஆளுகை செய்யறோமோ ஆட்சி செய்யறோமோ இல்ல. ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பண வசதியோட வீடு காடும் கட்டி என்ன செய்யணும்? ஹலோ, வசதியா இருக்கணும். ஆனா நமக்கு ஆசை எல்லாம் அவருடைய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் ஏதோ ஒரு மூலையில அது இருக்கு, ஏதோ ஒரு மூலையில இருக்கு. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டதெல்லாம் அந்த உலகத்தின் நன்மைகளுக்காக மட்டும்தான் வாழ்கிறோம். அந்த ராஜ்யத்துல ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார். அந்த ராஜ்யம் வருவதற்கு முன்பாக 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த 32:9 சுகஜீவிகளான ஸ்திரீகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளே
என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடு. சுகஜீவிகளான ஸ்திரீகளே, எப்படிப்பட்ட ஸ்திரீகளே? சுகஜீவிகளே அப்படிங்கிறார். எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரணமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று அங்கே முழங்குகிறத நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆள் யாரு அப்படின்னு சொல்லும் போது ஆமோசுடைய புத்தகத்தை நாம திருப்பி கொண்டா ஆமோஸ் 6:1 வாசிங்க. ஒரு சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களாகிய உங்களுக்கு ஐயோ. யாருக்கு ஐயோ? இப்பதான படிச்சோம். ஒன்று நிர்விசாரமாய் வாழ்கிறவன். ஆமென். நிர்விசாரமாய் வாழும், அதாவது தான் உண்டு, தன் வேலை உண்டு, இன்னும் வாழ்றவன். அல்லேலூயா. தான் உண்டு, தன் பிள்ளைகள் உண்டு. அதுக்கு மேல ரவுண்டு கிடையவே. உள்ள பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் மேல வீடு கட்டிருப்பா, 4 டோர் ஒண்ணுக்கு ஒண்ணு எடுத்தா இருக்கும். ஆனா முன்ன இருக்கிற ஆளு பேர் நமக்கு அல்லேலூயா. ஒரு நாள் அவனும் பேசுறது கிடையாது, நாமும் பேசுறது. முன்ன இருக்கிற ஆள் நமக்கு தெரியும். நான் உண்டு, யாரும் என்னை தொந்தரப்படுத்தவும் கூடாது, நானும் யாரையும் என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆளை விட்டுறாங்க. அல்லேலூயா. இப்படி வாழ்றவன் நிர்விசாரணமாய் வாழ்கிறவன், உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. தனக்கு தானே பிரயோஜனமாய் வாழ்கிறவன், பிறருடைய அக்கறையிலே, பிறருடைய வாழ்க்கையில அக்கறை இல்லாதவனுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்றார். ஆமென். அவனுக்கு ஐயோ. எங்க இருக்கிற குமாரத்தி? சீயோனிலே இருக்கிறவன். சீயோனா சபை. சபையில் இருக்கிற அநேகர் அவருடைய வாழ்க்கை தன்னலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. சுயநலம் உள்ளவர்களாகவே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு வருவாங்க. ஆமென். பேர் மட்டும் ரெஜிஸ்டர்ல என்ன செய்யும்? சபை ரெஜிஸ்டர்ல இருக்கும். ஆனா பரலோகத்துல பேர் என்ன செய்யாது? இருக்காது. சபை ரெஜிஸ்டர் எதுக்கு இருக்கு? பிள்ளைக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு, செமினரிக்கு, என்ன கலர், அதுக்கு வேலை, டீச்சர் போஸ்ட், அதுக்கு அங்க என்ன பேர் இருக்கணும்? சபை ரெஜிஸ்டர்ல இருக்கணும். இந்த சுயஜீவிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களுக்கு தான் வேதம் சொல்லுது. சபை எடுத்துக்கிட்டா பாருங்க, ஒரு நாள் அடுத்த நபருக்காக என்ன செய்ய மாட்டார்? பாரப்பட்டு ஜெபிக்க மாட்டார். சபையில வேலை இல்லாதவங்க இருக்கிறான், விசாவுக்கா போராடுறவங்க இருக்கிறான், கடனாளியா இருக்கிறவங்க இருக்கிறான், பல வேதனைகள் மன அழுத்தம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பாரம்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக அழுது ஒரு கண்ணீர் கூட விட்டு ஆண்டவர் சமூகத்துல செய்ய மாட்டான். இவனை தான் வேதம் சொல்லி சுகஜீவிகள். இதை எங்க ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்புல மத்தேயு 25ல இந்த ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறார் பாருங்க. ரெண்டும் ஆடுதான், பாக்குறதுக்கு ரெண்டும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் சபையில் இருக்கிற விசுவாசி, பாக்குறதுக்கு விசுவாசி, பாக்குறதுக்காக ஆடு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா ஒரு கூட்டத்தை இடது பக்கம் ஒதுக்கிட்டார், இன்னொரு கூட்டத்தை வலது. இடது கூட்டத்திற்கு வலது கூட சொன்னா, பசியா இருந்தேன், நீ எனக்கு என்ன செய்யல? போஜனம் தரல. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், ஒரு வஸ்திரத்தை கூட என் குளிருக்கு நீ என்ன செய்யல? மூட தரல. நான் தாகமா இருந்தேன், எனக்கு என்ன கொடுக்கல? 42, 25, 42. அல்லேலூயா. தண்ணீர் தரல. ஆமென். அப்புறம் நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக் கொள்ளவும் இல்ல. வஸ்திரம் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றார். வியாதி உள்ளவனா இருந்தேன், ஒரு நாளாவது விசாரிக்க தேடி வரல. காவலில் இருந்தேன், சிறைச்சாலை மாதிரி இருந்தேன், நீ என்ன பார்க்கவும் கண்டுகொள்ளவே இல்லை. இது யார சொல்றார்? சுயநலம் உள்ள சுக ஜீவியத்தை விரும்புகிற மனுஷன். தான் உண்டு, தன் பிள்ளை உண்டு, தன் வாழ்க்கை உண்டு. இன்னொரு வசனத்துல செப்பனியா 1:12 வாசிங்க. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதில்லை தீமை செய்வதில்லை என்று சொல்லி தங்கள் இதயத்தில் சொல்லுகிறவருமாகிய மனுஷனை அவர் பாட்டுக்கு கர்த்தர் இருப்பார். எங்க இருப்பார்? ஹலோ, இங்கதானே இருக்கீங்க. கர்த்தர் அவர் பாட்டுக்கு, அவருக்கு நன்மை செய்யும் தீமை அதெல்லாம் கடைசியில எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் கொண்டு வச்சிருவார்.
பரலோகத்துல கொண்டு வச்சிருவார் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 3:16-17 சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொழிக்க திரிகிறார்கள். ஆமென். எப்படி திரிகிறார்களா? ஒய்யார அகந்தையாயிருந்து. ஆமென். யார்தான் இவங்க எல்லாம்? விசுவாசி, சீயோன் குமாரத்தி. சீயோனா சபை, சபையின் பிள்ளைகள். ஆமென். கண்களால் மருட்டி பார்த்து, எனக்கு என்ன யாரு பக்கத்துல வந்து அவர் வந்தா எட்டி பார்க்க கூடாது, அப்படியே விட்டுறணும். ஆமென். ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கண்களிலே சிலம்னா அந்த கொலுசு ஒலிக்க திரிகிறார்கள். அடுத்த வசனம், ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், மானத்தை குலைப்பார். அப்படின்னா என்ன? ஒய்யாரமா இப்படி நடந்து அவங்க வாழ்க்கை மொட்டையாக்குவார். ஒரு நாள் கூட ஒரு உதவி செஞ்சதில்லை. அப்போ அந்த இடது பக்கம் இருக்கிறவங்களா அது கேட்டாங்க, ஆண்டவரே நீர் எப்போ எங்களை பார்க்க வந்தீர்? நீர் எப்போ வஸ்திரம் இல்லாத இருந்தீர்? நீரா இருந்தீர்னா கட்டாயம் செஞ்சிருப்போம். அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர். ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், திருவிருந்து ரெகுலரா அட்டெண்ட் பண்றோம், ஆனா பரலோகம் போக முடியாம போயிடுச்சு. ஆமென். ஆராதனை ரெகுலரா இருக்கிறோம், பரலோகம் கிடைக்கும். காரணம் சுகஜீவிகள். அதுதான் சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தையை கேளுங்க. நீங்க என்ன செய்யணும்? முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இரண்டாவது, நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்க. மூணாவது, நிர்விசாரிகளே, யாரா? ஒரு வருஷம் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். ஆமென். திராட்சை பழம் அற்று போகும், அறுப்பு காலமும் வராது. ராஜா அவர் நீதியாய் ஆளுகை செய்யும் போது, அவர் விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஜனங்களை எல்லாம் அந்த ராஜ்யத்துல இருந்து மாற்றி போடுவார். இந்த ராஜ்யங்களை எல்லாம் என்ன செய்வார்? மாற்றி போட்டு அவர்களை, ஆமென், அவர் சுத்தி. அப்ப தேவன் 3 காரியத்தை அவர் ராஜாதி ஆளுகை செய்வார். இரண்டாவது இந்த ஒரு கிளியரன்ஸ், ஆமென், அதாவது கிளீனிங் பார்ட் நடக்கிறது. மூணாவது இழந்ததை எல்லாம் ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறார். இழந்ததை எல்லாம் செய்கிறார், ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறார். சரி, 18வது வசனத்துல, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். அரசாட்சியிலே எப்படி இருப்பாங்களா? சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கன்மலை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும் என்று சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்கிறார். மாடுகளையும் கழுதைகளை நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்தின இடங்களெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஆமென். நீர்வளம் உள்ள இடங்கள் எல்லாம் விதைக்கிறவங்க பாக்கியவான்கள். அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த சுவிசேஷ வார்த்தைகளை விதைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். அது மட்டுமல்ல, லிட்டரலான மீனிங்கா பார்த்தா, ஆமென், அவர் பூமியில இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் ஒழியாது. அல்லேலூயா. அவர் ராஜரீகப்படுகிற நாள் வரைக்கும் பூமியில விதைப்பும் அறுப்பும் ஒழியாது என்று சொல்லுகிற அருமையான ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிறார். கரங்கள் சொல்லலாமா? இந்த ராஜ்யத்தை ஏசாயா 2ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 65ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரம் இவையெல்லாம் ஆண்டவர் அந்த ராஜ்யம் செய்யும் போது அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று விளக்கி சொல்லுகிறார். இந்த ராஜ்யத்தில் யார் பங்கெடுக்கிறார் என்று சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல சொல்லுகிறார். ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதல பங்கெடுக்கிறவன் 1000 வருஷம் முடிவுள்ள உயிரிழவில்லை. இதெல்லாம் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா,
அப்படின்னு ஆண்டவர் அங்க பேசுகிறார். 1000 வருஷ அரசாட்சியில ஆண்டவர் சொல்றார். சரி, நம்ம இங்க ஒரு 2வது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறார்? இப்படிப்பட்ட ராஜா இன்னைக்கு நமக்கு என்ன செய்வாருங்கிறதா முக்கியம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்குள்ள காலகட்டத்திற்கு நம்ம சபையில தேவ பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், இப்படி ராஜாதி ராஜாவா இருக்கிற தேவன், ஆமென், உலகத்துல அன்றாடம் ஜீவிக்கிற நம்முடைய ஆத்துமாவுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு வேண்டிய காரியத்தை என்னென்ன அவர் செய்கிறார் என்பதை இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒன்று, அவர் சொல்கிறார், அவர் காற்றுக்கு ஒதுக்காக இருப்பார். ஒன்னாவது எப்படி இருப்பார்? காற்றுக்கு ஒதுக்குனா அந்த ஹைடிங் பிளேஸ், ஆங்கிலத்துல போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம்? ஹைடிங் பிளேஸ், மறைவிடமாய் இருப்பார். ஆமென். காற்றுக்கு, காற்று அப்படின்னாலே நமக்கு பல வகையா இருக்கிற காற்றுன்னு சொல்லும் போது லகுவா வீசுகிற காற்று உண்டு, பயங்கரமா அடிக்கிற, இங்க ஆத்மாவிலே மோதி அடிக்கிற காற்றை ஆண்டவர் பேசுகிறார். நாம் எதை குறித்து பேசுகிறார்? ஆத்மாவை அழிக்க நினைக்கிற பாவ காற்றா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட காற்றா இருக்கலாம்? பாவ வல்லமை உள்ள காற்றா இருக்கலாம். துக்கம், வியாகுலங்கள், வேதனைப்பட்ட ஒரு அனுபவ ஆத்மாவில் உள்ள வேதனைகளை குறிக்கிறதா இருக்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட, ஆமென், அது மட்டும் இல்ல, ஆமென், அந்த கடைசி காலத்தில் உள்ள அவருடைய கோபாக்கினிக்கு விலக்கி காக்கிற அது மறைவிடமாகவும் இருக்கலாம். அல்லேலூயா. இப்ப இயேசு இந்த ராஜா ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி இருக்கிறார்னா காற்றுக்கு ஒதுக்காகவும் மறைவிடமாகவும் இருப்பார். அல்லேலூயா, ஆமென். நீங்க பார்த்திருப்பீங்க, ஹிஸ்டரி எல்லாம் வாசித்தா நமக்கு தெரியும். அந்த நாட்களில ஒரு ரோமபுரியில, அதாவது நீரோ மன்னனுடைய மனைவியுடைய தகப்பன் மாமா, அவருடைய பட்டணம் தான் ஸ்பெஷல் பட்டணம். இந்த பாம்பே என்கிற அந்த நம்முடைய பாம்பேல, பம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு எரிமலை வெடித்து அந்த பட்டணம் முழுவதும் என்ன செய்து அழிந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். பாம்பேயா? பம்பே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பட்டணம். ஆமென். சாதாரணது இல்லை, பயங்கர டெவலப்ட். அந்த நாளில கேளிகளும் கூத்துகளும் உள்ள பயங்கரமான ஆம்பிள் தியேட்டர், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பயங்கரமான டெவலப்ட் ரோம சாம்ராஜ்யத்துல டெவலப்ட் சிட்டி, கடற்கரை பட்டணம். உலகத்தில் உள்ள எல்லா ரோமபுரிக்கு வரணும்னா அதுதான் போர்ட், அதுதான் துறைமுகம். அதன் வழியாக தான் உயர்ந்த வஸ்திரங்களும் காரியங்களும் எல்லாம் உள்ள வரும். ஆமென். நீங்க அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை வாஸ்தா நமக்கு எக்ஸாக்ட்டா வெளிப்படுத்துற விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல மகா பாபிலோன் விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதுடைய எக்ஸாக்ட் பிக்சரா அந்த பட்டணம் இருக்கும். ஆமென். அவ்வளவு பட்டணம். ஆனா நல்ல கவனிங்க, அதுக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த அதிபதி, அந்த டைட்டஸ் என்கிற அதிபதி, அந்த ரோமபுரியின் அதிபதி எருசலேம் தேவாலயத்தை இடிச்சு தீக்குழையாக்கி, தீ சூளையாக்கி, என்னதா அழிச்சு போட்டு, அந்த எருசலேமில் உள்ள குமாரத்திகள், தேவ பிள்ளைகள் அல்லது அநேக வாலிபர்கள் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போய் அந்த பட்டணத்துல விபச்சார தொழிலுக்கும், ஆமென், இவர்களை யுத்தம் செய்வதற்கு அந்த நாள்ல என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா 2 பேரை மோதவிட, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும். 2 பேரை மோதவிட்டு ஒருத்தனுக்கு ஒன்று மாற அடிச்சு என்ன செய்யணும்? சாகணும். அதை வேடிக்கை பார்க்க மக்கள் இருப்பாங்க. அது மட்டுமல்ல, மற்றவர்களெல்லாம் இந்த சிங்க கோயில போட்டு இந்த கலூசியம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடங்களெல்லாம் உண்டான ஒரு பயங்கரமான பட்டணம். அல்லேலூயா. ஒரு நாள்ல திடீரென்று ஒரு அந்த 79ல திடீரென்று அந்த எரிமலை என்ன செய்ச்சு? பொங்க ஆரம்பிச்சு, புகையிட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 2 டன் அந்த புகை, அந்த டஸ்ட் அதை வெளியே கொட்ட ஆரம்பிச்சு. வழக்கமா அந்த பட்டணம் காற்று எங்க வீசும்னா ஆப்போசிட் சைடுல தான் வீசும். அந்த மலைக்கு அந்த பக்கம் வீசக்கூடிய காற்று அன்னைக்கு பார்த்து எங்க வீசுதுன்னா கடலோரமா வீச
அன்னை பார்த்து எங்க வீசுது. அதனால அவ்வளவு டஸ்டும் அந்த பட்டணத்தை என்ன செய்யுது, 3 லேயர் ஆஃப்டர் லேயரா மூடிட்டே வருது. ஜனங்கள்லாம் சரி முடிஞ்சிடும் அப்படின்னு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி டைம்ல ஒரு கழிச்சு அந்த எரிமலை பயங்கர கிட்டத்தட்ட 900 செல்சியஸ்ல எரிமலை என்ன செய்தது, உள்ள இருந்து கொட்ட ஆரம்பிச்சு. அங்க இருக்கிற ஜனங்கள் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாம் அழிஞ்சாங்க. ஒருதனையும் விட்டு வைக்கல. எல்லாம் என்ன செய்தாங்க. நீங்க வெளிப்படுத்த 18ல வாசிச்சா உங்களுக்கு அதோடைய பிக்சர் கரெக்டா இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த பட்டணம் ரோமபுரியில் உள்ள முக்கியமான பட்டணம் அந்த காற்றினால என்ன செய்தது, அழிந்து அந்த எரிமலை வெடிச்சது. அதை இப்போ 1700ஆவது ஆண்டுல அதை தோண்ட ஆரம்பிச்சாங்க. எப்படி அந்த ஒவ்வொரு லேயரா அந்த டஸ்ட, அந்த புகை, அந்த என்ன சொல்றது, கரி, அதை எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வால் எழுதுக்கப்பட்டிருது. ஆமென், தேவனுடைய கோபாக்கிற சோதம் குமாராவின் அழிவு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆமென். சோதம் குமாராவை எப்படி அழிச்சாரோ அதே போல அந்த பட்டணம் அழியப்பட்டது. இந்த வால் எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய விபச்சாரத்தினுடைய தன்மையை ஒவ்வொரு அந்த படங்களுடைய சித்தரிப்பை நீங்க பாருங்க. சித்தரிப்பை பார்க்கும்போது விபச்சாரத்துக்கு பெயர் பெற்றதா இருந்தது. முழு பட்டணம் சுற்றி இருந்த எல்லா பட்டணத்தை அழித்தது. ஆமென். தேவனுடைய கோபாக்கினை. அப்போ ஒரு காற்று ஒரு கோபாக்கினையை கொண்டு வரக்கூடிய மோதி அடிக்கிறதா இருக்கிறது நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தேவ பிள்ளைகள் இதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆத்துமாவை அழிக்கிறதுக்காக சத்துரு விடுகிற காற்றுகள், அல்லேலூயா, சத்துரு விடுகிற காற்றுகள் ஆத்துமாவை எப்படியாவது நிர்மூலமாக்கிடணும், ஒண்ணும் வைக்க கூடாது என்று சொல்லி ஆமென் அவனை வீழ்ச்சி அடையக்கூடிய பாவ காற்றுகள், பாவத்துல விழ வச்சு அவனை மேற்கொண்டு எழும்ப விடாம ஆக்குகிற பொல்லாதவைகளான காற்றுகளை நாம பார்க்க முடியும். ஆமென். மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை கொடுத்து, மீண்டும் போராட்டங்களை கொடுத்து எழும்ப முடியாத அளவுக்கு வைக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், மறைவிடமாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படி இருக்கிறார், இந்த ராஜா இயேசு மறைவிடமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 26ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல நாம் வாசித்தோம். ஆமென். அந்த ஏசாயா 26ல என் ஜனமே நீ போய் உன் உள்ள அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் அந்த கோபாக்கினை நாள் வருகிற பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவரே மறைவிடமாயிருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கரங்களை நன்றி சொல்லுவோமா. அல்லேலூயா. அவரே மறைவிடமாயிருந்து நம்மை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட கோபாக்கினை நாள், ஆமென், வேதனை நாள், கண்ணீர் துக்கங்களினால் இவையெல்லாம் அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிற நல்ல தேவன். இரண்டாவது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும். பெருவெள்ளத்துக்கு எப்படி இருப்பாரா, ஆமென், அந்த டெம்பஸ்ட் கவரிங் ஃபார் தி டெம்பஸ்ட். அப்படினா பெருவெள்ளம் போல மோதி அடிக்கிற பிசாசினாலே, பல பிரச்சனைகளினாலே நம்முடைய ஆத்துமாவை விழத்தள்ளுகிற அளவுக்கு மோதி அடிக்கிற அந்த பிரச்சனை போராட்டம் நிறைந்த அந்த உலகத்துல ஆண்டவர் எப்படி இருப்பாராம், கவரிங். பாருங்க, கவரிங் இந்த வேர்டுக்கு முக்கியமான அர்த்தம் என்ன, நம்முடைய தேவன் சீக்கிரட்டா நம்மளை கவர் பண்ணி கொண்டே வருவார். அல்லேலூயா. நம்மளை அறியாமலேயே நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். நீங்க உணராவிட்டாலும் நம்மோடே இருக்கிற ஒரு தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசு. கரங்களை சொல்லலாமா. சீக்கிரம் ஒரு பெரிய தலைவர்களுக்கு சீக்கிரம் ஏஜென்ட்கள் இருப்பாங்க, உங்களை பாதுகாக்க. உளவுத்துறை அந்த துறை எல்லாம் வச்சிருக்காங்க தானே. அதே போல இந்த கர்த்தர் தேவ பிள்ளைகளை என்ன செய்கிறார், ரகசியமாவே காத்து வருவார். அல்லேலூயா. அதான் அந்த 91ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவு அது அவர் கவர் பண்ணிக்குவார். அப்ப ஆபத்து வேளையில, பிரச்சனை வேளையில எல்லாம் இந்த தேவன் நம்மை தாங்குகிறார், கவர் பண்ணி கொள்கிறார். அதுதான் புகழிடமாய் இருக்கிறார். கரங்களை சொல்லலாமா. ஆமென். சங்கீதம்
7ஆம் சங்கீதத்துல நீங்க வாசித்தா ஆமென் ஒரு 5 அந்த வசனங்கள் நினைக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் வைத்து ஒளித்து வைத்து என்னை கண்மலையிலே ஆமென் உயர்த்துவார். மறைவில் ஒளித்து வைத்து ரகசியமா வச்சுக்கொள்வார். பாத்தீங்களா, ஆண்டவர் என்னென்ன தேவ பிள்ளைகளுக்கு செய்யறார். ஒன்று, அவங்களுக்கு எப்படி இருக்கிறார்? மறைவிடமாய் இருப்பார். இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கிறார்? மறைவிடம். எத்தனையோ பாட்டு இருக்கு, மறைவிடமே புகழிடமே. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர். அல்லேலூயா. இரண்டாவது எப்படி இருக்கிறார் அந்த ராஜா? நமக்கு இன்னைக்கு புகழிடமா தேவ ஜனத்திற்கு, தேவனோடு தேவனை நம்பி இருக்கிற, தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ரகசிய செயலாக இருப்பார். நீதிமானுக்கு தேவன் ரகசிய செயல். யோபு சொல்வார், அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது அப்படின்பார். அல்லேலூயா. அவருடைய தீபம் அந்த நாளிலே என் மேலே இருந்தது. ஆமென். கர்த்தருடைய தீபம் என் மேலே, அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில். அதாவது the secret of God அவன் தேவ பிள்ளையை கவர் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆமென். கடவுள் தெளிச்சலாமா. ஒருவேளை இந்த காலவெளியில நம்முடைய வாழ்க்கையில மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் செத்தது போல இனி என்னால் வாழ முடியாது, இனி என்னால் எழுத முடியாது, அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே ஒருவேளை தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றார், நான் உங்களுக்கு புகழிடமாய் இருப்பேன். ஆமென். நான் உங்களுக்கு எப்படி இருப்பேன்? புகழிடமாய் இருப்பேன் சொல்றார். அல்லேலூயா. எத்தனை அருமையான ராஜா பாருங்க, அவ்வளவு மகிமை உள்ள தேவன். அப்போ நம்ம அந்த ராஜாதி சாதாரண தேவன் அல்ல, சகலத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு மறைவிடமாய் இருப்பார்னா நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள், நாம் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள். ஆமென். மூணாவது அவர் சொல்லுகிறார், வறண்ட நிலத்துக்கு நான் எப்படி இருப்பேன்? நீர்க்காலாய் இருப்பேன். வறண்ட நிலத்துக்கு எப்படி இருப்பேன்? வறட்சியாய், ஆத்துமா வறட்சியாய் தாகத்தோடு அவரோடு கூட மகிழ முடியாம, அவருடைய சமூகத்துல அவர் மகிழ்ச்சியாய் இல்லாம, அவருடைய பாதத்துல கலிகூறுதல் இல்லாம, அவர் வறட்சியான ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த இயேசு நம்மளை என்ன செய்வாரா? எப்படி இருப்பாரா? நீர்க்காலாய். அந்த ரிவர்ஸ் நீர்க்கால்கள் அப்படின்னா ரிவர்ஸ், அது ஆறுகளாய் இருப்பார். அல்லேலூயா. ஒரு வறண்ட நிலத்துல ஆறு ஓடினா என்ன ஆகும்? அங்க ஒரு செழிப்பு உண்டா. பாரு, நம்மளையும் அந்த நம்முடைய ஆத்துமாவையும் தேவனையும் நம்ம இணைத்து கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. பிதாவோடும் நம் சபையோடும் இந்த இணைக்கக்கூடிய அந்த பாலமாக இயேசு இருக்கிறார். ஆமென். பாலமாக இயேசு நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறவர் இயேசு. ஆமென். இந்த சமரிய ஸ்திரீயிடத்தை கேட்பார் பாருங்க, ஆமென், நான் பேசுகிறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப, ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு இலவசமாய் தந்திருப்பாரே. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்வார். அல்லேலூயா. ஆமென். ஜீவ தண்ணீரான இயேசு அவர்தான் வாய்க்கால். அவர்தான் யாரு? வாய்க்கால். அதாவது ரிவர்ஸ் பாருங்க, ஒரு அந்த அதாவது தங்கி இருக்கிற நீர் அல்ல, அது ஜீவன் உள்ளது, ஓடுகிறது. அது ஜீவன் உள்ளதா என்ன செய்யும்? ஓடும். எப்பவும் ஃப்ரெஷ் வாட்டர். எப்போ எப்படிதான்? புதிய தண்ணீர். எப்போ எப்படிதான் இருக்கும்? பழைய தண்ணீர் இல்ல, தேங்கி நிற்கிற தண்ணீர் இல்ல. ஆறுகள்ல எப்போ எல்லாம் ஓடிட்டு இருக்கும்? புது தண்ணீரா தான் இருக்கும். அதுல என்ன மாட்டை குளிப்பாட்டுவா, ஆட்டை குளிப்பாட்டுவா, நாயை குளிப்பாடு, யாரும் போட முடியாது. ஆமென். ஆனா குளத்துல நாயை என்ன செய்ய முடியாது? குளிப்பாட்ட கூடாது, போர்டு போட்டுருவா, நீ அங்க மனுஷன் குளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஆனா ஆறு எப்பவும் புதுசாகவே ஓடும். ஆற்றின் தண்ணீர் எப்பவும் ரிஃப்ரெஷ். ஒரு மனிதன் எதாக்கும்? அவன் ஆத்துமாவை புத்துணர்ச்சி உண்டாக்கும். அவன் ஆத்துமாவில் எப்படி இருக்கும்? புத்துணர்ச்சி. அவனுக்குள்ள பாடல் இருக்கும். அவனுக்குள்ள எவ்வளவுதான் துக்கங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை அவனை சூழ்ந்திருந்தாலும் அந்த ஆத்துமா தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. அந்த 35ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல சொல்றார், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். நித்திய மகிழ்ச்சி, சஞ்சலம் தவிப்பு என்ன செஞ்சிடும்? ஓடி போய் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்.
அவங்க உள்ளத்துக்குள்ள அந்த ஆத்துமா எப்பவும் கர்த்தருக்குள்ள பொங்கி பொங்கியே வந்திருக்காதா. ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி எதை சொல்றாங்கன்னா உள்ளத்துல ஊறுகிற தண்ணீர். அல்லேலூயா. அதைத்தான் யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 37 38 ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஓ ஆமென், தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், வந்து இலவசமாய் பானம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. 38 சொல்லுகிறார், தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசம் இருக்கிற எவனோ அவன் உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்ன செய்யும்? ஓடும். ஒண்ணுல ரெண்டல்ல, நதிகள் ஓடும். பொதுவா பல பல அருவிகள் எல்லாம் வந்து சேர்ந்துதான் ஒரு நதியாகி போகும். ஆனா தேவனுடைய சமூகத்துல அப்படி இல்ல. அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஓடுகிற தண்ணீர் பல நதிகளாய் பிரிந்து ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். உலகத்தில் உள்ள நதிகள் எல்லாம் தோன்றும் போது பல பல இடங்களில் உள்ள அருவிகள் எல்லாம் வந்து ஒன்னாகி அப்படியே ஒரு நதியா என்ன செய்யும்? இணைக்கப்பட்டு ஓடும். ஆனா தேவ சமூகத்தில் அவருடைய சிங்காசனத்திலிருந்து எசேக்கியேல் 48 அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடி 8ஆம் வசனத்துல அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகிற இடமெல்லாம் செழிப்பு. ஆமென். யார் இந்த நதி? நம் கர்த்தராகிய இயேசு. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு. அது மட்டுமல்ல, அந்த நதி அவர் நம்முடைய ஆத்துமாவில களிகூற செய்கிறது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனும் ஆமென் நம்ம அடிக்கடி புத்துணர்ச்சிகளை கொடுத்து, அதாவது ஆமென் அதை உணர்வுக்குள்ளாக்கி பிதாவோடு கூட உள்ள அந்த உறவு. ஏன்னா எல்லா நன்மையும் ஜோதி பிதாவிடத்திலிருந்து நமக்கு செய்கிறது. 4வது அவர் சொல்லுகிற நேரம் இல்லாத அப்படின்னால ஆமென் அவர் சொல்றார், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாய் இருப்பார். விடாய்த்த பூமிக்கு எப்படி இருப்பாரா? பெருங்கன்மலையின் நிழலாய் இருப்பார். அல்லேலூயா. கன்மலையின் the shadow of the rock, great rock அப்படின்னு போட்டிருக்காங்க. shadow of great. இந்த வெயிலுக்கு எங்கேயாவது நிழல் கிடைக்காதா அப்படின்னு போடுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இயேசு தேவ பிள்ளைகளுக்கு எப்படி இருப்பாரா? நிழலாய் இருப்பார். கன்மலையின் ஆமென் நிழலாய் இருக்கிற ஒரு நல்ல ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் தான் நம்முடைய, அது கன்மலை நிழல் அப்படின்னு சொன்னா ஒண்ணு கன்மலை, இரண்டாவது நிழல். அதாவது இவ்வளவு வல்லமை உள்ள மகத்துவம் உள்ள சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவர் முதலாவது ராக். நம்ம நினைக்கிறதுக்கும் மனுஷனை விசாரிக்கிறதுக்கும் மனுஷன், ஆனா அந்த இரக்கங்களும் அவருடைய கிருபையும் பரிபூர்ணமான தேவன் ஒரு சைடுல சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், இன்னொரு சைடுல நம்மோடு இணைந்து இருக்கிற ஒரு ஆமென் அல்லேலூயா தாழ்மையின் ரூபமான ஒரு இயேசு. அல்லேலூயா. எப்பொழுதும் நம்மோடு இருக்க விருப்பப்படுகிறவர். அதான் இதோ மனுஷர்களோடு தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அது கன்மலையின் நிழல். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கன்மலையின் நிழல். அதாவது கர்த்தர் அதே நேரத்துல நமக்கு தகப்பன். நல்ல கவனிங்க, வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் அதே நேரத்துல நமக்கு யாரா இருக்கிறார்? தகப்பன். அதான் கன்மலை நிழல். எல்லாரும் எழுந்திருப்போமா? அப்படிப்பட்ட தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிற அவருடைய கிருபையினாலே, அல்லேலூயா, அவருடைய இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டுகிற ஒரு நல்ல தகப்பன். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஒரு விஷயம் அல்லேலூயா. இந்த நல்ல தேவன் ராஜாதி ராஜா அப்படிப்பட்டவர். ஒன்று எந்த மோதியடிக்கிற காற்றாய் இருக்கட்டும், இரண்டு பெருவெள்ளத்தின் ஆமென் பெருவெள்ளம் மோதியடிக்கிற பெருவெள்ளமாய் இருக்கட்டும், ஆமென் வறண்ட நிலம் போல உன் ஆத்துமா ஆமென் தண்ணீருக்கா ஏங்கி இருக்கிற ஒரு ஆத்துமாவாய் இருக்கட்டும், விடாய்த்த பூமி ஆமென் தண்ணீரற்ற தாவீது சொல்கிற தண்ணீர் அற்றதும் வறண்டதும் விடாய்த்ததுமான என் ஆத்துமா தண்ணீருக்கா ஏங்கி இருக்கிறது போல உள்ளே தாகமாய் இருக்கிறது என்று அவன் கெஞ்சி இருப்பது போல இந்த இயேசு ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு அல்லேலூயா உதவிக்காக ஆமென் அல்லேலூயா மறைவிடமாக, இரண்டாவது சீக்ரெட் பிளேஸ் ஆக, புகலிடமாக, மூணாவது நீர்க்கால்களாக, நாலாவது நிழலாக இருக்கிறார். நாம் நல்ல பிதாவே,
இந்த காலொளியிலும் ஐயா மேன்மையான ஒரு பாக்கியத்தை சிலாக்கியத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு வைத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வனாந்திரமாகவே இருக்கு. ஆனா ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படும் போது ஆண்டவரே செழிப்போம், ஆசீர்வாதம், நன்மை வாசம் செய்யும் ஸ்தலமாக எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. பிள்ளைகளை கைவிடாதபடி எல்லா சூழ்நிலையிலும் ஆத்மாவை காத்துக்கொண்டு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருந்தபடி பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே சகல உபகாரத்தை ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நான் கலந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றுமாக எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.